வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. அதாவது நம்ம அஜித் குமாரோட விடாமுயற்சி படத்தோட டீசர் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனிச்சு. அந்த படத்தோட டீசர் வந்ததுலேருந்து இந்த படம் வந்து இந்த ஹாலிவுட் படத்தோட காப்பி ரீமேக்கு ரைட்ஸ் வாங்காமல் இவங்களே வந்து இந்த படத்தை காப்பி அடித்து விடாமுயற்சி படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. விடாமுயற்சி டீசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது 1997 ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன, அதாவது பிரபல நடிகர் கர்ட் ரசல் நடிப்பில் வெளியான அந்த பிரேக் டவுன் படத்தோட அந்த கதை மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா அதில் வர காட்சி அமைப்புகள் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் டவுன் படத்தோட காட்சிகள் மாதிரியே தான் இருக்குது. ஒருவேளை படக்குழு வந்து அந்த பிரேக் டவுன் படத்தோட கதையை வந்து ரைட்ஸ் வாங்கி இந்த விடாமுயற்சி படத்தை எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தல அஜித் குமார் துணிவு படத்துக்கு அப்புறம் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் வந்து நடிப்பதாக இருந்தது. அந்த படத்தோட கதை வந்து சரியில்லை அப்படிங்கிறதுனால தல அஜித் வந்து மகிழ் திருமேனிக்கு ஓகே சொல்லி அவர்கிட்ட ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மகிழ் திருமேனியும் ஒரு 2-3 ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி அஜித் சார்கிட்ட கொண்டு போய் காமிச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு அஜித் குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கதையை வந்து ஓகே சொல்லியிருக்காரு. அந்த கதையோட ரீமேக் ரைட்ஸை வந்து லைக்கா வந்து முன்னாடியே வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த லைக்கா என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரீமேக் ரைட்ஸ் வாங்கின இந்த கதையையும் நீங்கள் அஜித் சாருக்கு சொல்லுங்கள். அவர் உங்கள் கதையை ஓகே சொன்னாலும் அதை எடுக்கலாம், அல்லது இந்த படத்தோட கதையை ஓகே சொன்னாலும் நாம் அந்த படத்தை எடுத்துடலாம். ஏன்னா வந்து லைக்கா ரீமேக் ரைட்ஸ் வாங்கின அந்த பிரேக் டவுன் படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா, கதைப்படி ஹீரோ வந்து கார் ஓட்டுற மாதிரி தான் சீன் இருக்கும். கார் ஓட்டுறதை பற்றி நம்ம தல அஜித்துக்கு சொல்லவே தேவையில்லை. அவர் அதில் பூந்து விளையாடக்கூடிய ஆள் அது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக அஜித் சார் வந்து என்ன யோசிச்சு இந்த விடாமுயற்சி கதையை வந்து செலக்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக்கா ரீமேக் ரைட்ஸ் வாங்கின இந்த விடாமுயற்சி கதை வந்து மகிழ் திருமேனி அவர்கள் மூலமாக அஜித் சாருக்கு சொல்லப்பட்டது. அஜித் சார் வந்து என்ன பண்ணியிருக்காரு, சரி இந்த மற்ற 2 கதையும் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் இந்த விடாமுயற்சி கதை வந்து கதைப்படி ஹீரோ வந்து கார் ரேசர், கார் அந்த டிராவல் அந்த மாதிரி இருக்கிறதுனால அஜித் சார் வந்து அந்த சைடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதனால் இந்த படத்தில் நாம் நடித்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட 100% எஃபோர்ட்டும் போட்டு படம் வந்து வேறு லெவலில் பண்ணிடலாம் அப்படின்னு அஜித் சாருக்கும் மனசில் தோணி இருக்குது. அதனால தான் அஜித் சார் வந்து அந்த விடாமுயற்சி கதையை வந்து செலக்ட் பண்ணி ஓகே சொன்னார். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டீசர் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. இந்த டீசர் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த டீசரை பார்க்கும்போது ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் டவுன் படத்தோட கதையோட ஒப்பிடும் அளவுக்கு அதில் வர சீன்களே வருது அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து கண்டிப்பாக பிரேக் டவுன் படத்தோட ரீமேக் தான். ஏன்னா வந்து ஒரு படத்தை வந்து காப்பி அடிச்சு எடுக்கிறாங்க, இல்லை ஒரு கதை திருட்டு இது பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி எடுக்கும்போது சீன் பை சீன் சேம் அதே மாதிரி அதே லொக்கேஷனில் அப்படிலாம் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த படம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட்டில் வெளியான அந்த பிரேக் டவுன் படத்தை அப்படியே வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து கதையில் சில மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் சீன்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சீனு, இந்த கார் வர்றது, அந்த ரோடு, அதில் வர வில்லன்கள், இது எல்லாமே பார்க்கும்போது ஹீரோயின் இது எல்லாமே பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த பிரேக் டவுன் படம் தான் நம்ம தமிழில் வந்து விடாமுயற்சி அப்படின்னு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பேருக்கு தான் இது பார்க்கறதுக்கும் தமிழ் ஃபிலிம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், நடிகர்களோட நடிப்பாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக இருக்குது. படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம இப்போவே எழுதி வச்சிடலாம். அந்த மாதிரியான ஒரு கதை தான் இந்த பிரேக் டவுன் படத்தோட கதை. ஏன்னா இந்த பிரேக் டவுன் படத்தை வந்து இப்போ வரைக்கும் நம்ம யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பார்த்தா கூட இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். அது வந்து சாதாரண மக்களுக்கு போய் இது வரைக்கும் அந்த படம் சேர்ந்துருக்காது. அதனால் இந்த படம் வந்து தமிழில் எடுத்து ரிலீஸ் பண்ணும்போது இன்னும் நிறைய பேரை சென்றடையும். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பல்வேறு மொழிகளில் வெளியாக இருக்குது. ஏன்னா அந்த பிரேக் டவுன் படம் வந்து ஒன்லி அவைலபிள் இன் இங்கிலீஷ். அதனால் வந்து இந்த படத்தை கண்டிப்பாக தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு எல்லா மொழியிலையுமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக இந்த படம் ஷோர் ஹிட் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அஜித் சாருக்கு உண்டான அந்த மேனரிசம், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, மேலும் அவரோட அந்த ஹாலிவுட் லுக்கு, தமிழ் நடிகர்கள்லேயே ஒரு நடிகர் வந்து பார்க்குறது ஒரு ஹாலிவுட் ஹீரோ மாரி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அஜித் சார் தான். நாட் ஓன்லி தமிழ் ஆக்டர், ஓவரால் இந்தியன் ஆக்டர்லேயே பார்த்தீங்கன்னா அவரால் மட்டும்தான் அது முடியும். அவருக்கு தான் அந்த லுக் இருக்குது. அதனால் இந்த படம் வந்து
வெளிநாட்டிலே ஷூட்டிங் பண்ணி ஹாலிவுட் நடிகர்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தோட ஃபாண்டே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு ஹாலிவுட் லுக்கில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வலைபேச்சு சேனலில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக்கா வந்து இந்த பிரேக் டவுன் கதையை வந்து ரைட்ஸ் வாங்காமல் அப்படியே எடுத்துட்டாங்க. அதனால் வந்து அந்த பிரேக் டவுன் படக்குழு வந்து அதாவது அந்த பிரேக் டவுன் படத்தோட தயாரிப்பாளர் 150 கோடி வந்து லைக்கா கிட்ட நஷ்டீடு கேட்டு வழக்கு தொடர போகிறாங்க, நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை வந்து பரப்பிட்டு வராங்க. ஆனால் அது சத்தியமாக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா விக்னேஷ் சிவன் நடிப்பில் அஜித் நடிப்பதாக இருந்து இடையில ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதுக்கு அஜித் வந்து ஒரு 5 மாதம் டைம் எடுத்துக்கிட்டாங்க அந்த படக்குழு, விடாமுயற்சி படக்குழு. அப்போ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைக்கா வந்து ஆல்ரெடி வந்து அந்த கதையை வந்து ஏற்கனவே வாங்கி ரைட்ஸ் வாங்கி வச்சிருந்ததுனால தான் அந்த கதையை வந்து மகிழ் திருமேனி மூலமாக அஜித் சாருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதனால் இது வந்து முறைப்படி ரைட்ஸ் வாங்கி எடுக்கக்கூடிய படம் தான். ஏன் வந்து அதை படக்குழு வந்து அஃபிஷியலாக சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா விடாமுயற்சி படத்தோட கதை என்ன, ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வந்து ஒரு சஸ்பென்ஸாக கொடுக்கலான்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த சமயத்தில் இது வந்து இந்த படத்தோட ரீமேக் தான் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல எல்லாருமே நிறைய ரசிகர்கள் அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பார்த்துருவாங்க. அதை பார்த்துட்டு வந்து விடாமுயற்சி பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுவாரஸ்யம் வந்து போயிடும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் படக்குழு வந்து இதை வந்து அபிஷியல் ரீமேக் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் இருக்கிறாங்க. கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இது வந்து இதை பற்றியான முழு விவரங்கள் வந்து தெரிய வரும். கரெக்டாக இன்னும் வந்து 1 மாதம் தான் இருக்குது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. விடாமுயற்சி கண்டிப்பாக விஸ்வரூப வெற்றி அடையும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த பொங்கலுக்கு அஜித் சாரோட படத்து கூட எந்த படம் வந்தாலும், அதாவது நம்ம விடாமுயற்சி கூட எந்த படம் மோதினாலுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மண்ணை கவ்வும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து சங்கர் இயக்கத்தில் பிரம்மாண்டமாக எடுத்த அந்த என்ன படம் கேம் சேஞ்சர், ராம் சரண் நடிப்பில் தெலுங்குல ரெடியான அந்த கேம் சேஞ்சர் படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை தயாரித்தது தில்ராஜு தான் தயாரிச்சிருக்காரு. தில்ராஜு வந்து ஆல்ரெடி அஜித் சார் கூட எதிராக ஒரு படத்தில் மோதினாரு. அதாவது எப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2023 பொங்கல் அன்னைக்கு வாரிசு படத்தோட தயாரிப்பாளரும் தில்ராஜு தான். துணிவு படத்தோட அவர் வந்து மோதினாங்க. கடைசியில் என்னாச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். வாரிசு படத்தோட துணிவு படம் வந்து நல்லா வந்து ரெஸ்பான்ஸ் கிடைச்சி, நல்ல பாசிட்டிவ் விமர்சனங்கள் எல்லாம் கிடைச்சி நல்லா ஓடுனது. ஆனால் வந்து அவங்க வந்து சும்மா நம்பர்ஸ் வடையை சுட்டு சும்மா அது இதுன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. ஆனால் நான் 111 நம்பர் 1 அடுத்ததுன்னு சொல்லி தில்ராஜ் வந்து அந்த சமயத்தில் வந்து ரொம்ப வந்து ட்ரோல் செய்யப்பட்டார். அது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த சமயத்துலேயும் அந்த தில்ராஜ் வந்து ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பேசினாலும் தமிழ்நாட்டில் வந்து அவரோட பேச்சுக்கள் எடுபடாது அப்படிங்கிறது தான் முழுக்க முழுக்க உண்மை. சில விஜய் ரசிகர்கள் தில்ராஜுக்கு கூட சப்போர்ட் பண்ணி கேம் சேஞ்சர் படத்தை போய் பார்க்கலாம். அது உங்கள் விருப்பம். நீங்கள் வந்து மொத்த படையே போய் பார்த்தாலும் சரி, சப்போர்ட் பண்ணி பேசுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. 2 படத்தையும் கூட பாருங்க. ஆனால் வந்து தமிழ்நாட்டில் ராம் சரண் படம் எந்த அளவுக்கு வசூல் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கேள்விக்குறி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா கேம் சேஞ்சர் படத்தை தில்ராஜு வந்து தமிழக வெளியீட்டு உரிமையாக 40 கோடிக்கு வந்து கேட்டிருந்தாரு. ஆனால் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த திரையரங்கு உரிமையாளர்கள் என்ன சொல்லிட்டாங்க, இது மேக்சிமம் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மேக்சிமம் இந்த படத்தை வந்து ஒரு 15 கோடி கொடுத்து தான் வாங்குவோம், அதுக்கு மேலே ஆகாதுங்க அப்படின்னு சொல்லி கையை விரிச்சு விட்டாங்க. இதனால் என்ன அதாவது 450 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த கேம் சேஞ்சர் படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு 15 கோடி கூட வாங்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தில்ராஜு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனைக்கும் சங்கர் அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய இயக்குனர், அதாவது தமிழ் சினிமாவிலேயே மிகப்பெரிய இயக்குனர், மிக அதிக பட்ஜெட்டில் படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அவரோட படம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு வெறும் 15 கோடிக்கு தான் போகுமா அப்படின்னு சொல்லி அவரே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாராம். கடைசியில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, நீங்கள் படத்தை வந்து ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் நானே, நீங்கள் வந்து படத்தை ஓட்டிட்டு உங்களுக்கான கமிஷன் எடுத்துக்கிட்டு மீதி பணத்தை நீங்கள் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அந்த முடிவுக்கு வந்துட்டாராம். அதனால் படம் வந்து எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது தெரில. ஏன்னா வந்து ஆல்ரெடி இந்தியன் 2 அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை முடிச்சிட்டு தான் சங்கர் வந்து இப்போ வந்து ஆந்திரா பக்கம் போய் ராம் சரணை முடிக்கிறதுக்கு போயிருக்கிறாரோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டும் வருது. படம் ரிலீஸ் ஆனால் தெரியும். கண்டிப்பாக இந்த பொங்கல் ஒரு தலை பொங்கலாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.